நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. இது மாரி N8N வந்துருச்சு, ஃப்ளோவைஸ் வந்துருச்சு, லாங்சைன் வந்துருச்சு, ஒலாமா வந்துருச்சு. இப்போ கூட படித்தேன். 5 டேட்டா இருக்கு. எக்கச்சக்க டூல்ஸ், ஃப்ரேம் ஒர்க் அது இதுன்னு சொல்கிறேன்ல. பட் இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு போனீங்கன்னா, கட்டாயம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இதில ஆக்சுவலா எல்லாத்துமே யூஸ் பண்ண மாட்டாங்க. 1, 2 தான் யூஸ் பண்ணுவாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய கம்பெனினா அவங்களுக்குன்னு சில வரைமுறைகள் வச்சுருப்பாங்க, சட்டதிட்டங்கள் வச்சுருப்பாங்க. என்னென்ன சாஃப்ட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், என்னென்ன சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல் புக் படி தான் அவங்க போவாங்க. ஒண்ணு அவங்களுக்குன்னு ம், ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு டெக்னாலஜியோ, டூலோ எதா இருந்தாலும் ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு சாம்பிள் சொல்லப் போனா, தாட் ஒர்க்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க வந்து டெக்னாலஜி ரேடார் அப்படின்னு ஒண்ணு பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்பப்ப. மேபி இந்த லிங்க் போடுறேன். அதில பார்த்தீங்கன்னா, ஒரு டூல் வந்திருக்கு. இந்த டூலை வந்து நாங்க இப்போதைக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டுருக்கோம். இந்த டூலை நாங்க இப்போ அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த டூலை வந்து காலப்போக்கில இதுலேருந்து சாஃப்ட்வேர்லேருந்து வெளியே தூக்க போகிறோம் அப்படின்னு அவங்களே ஒரு இது குடுப்பாங்க. ஒரு ஆலோசனை குடுப்பாங்க. இதை நீங்க வேணா ஃபாலோ பண்ணலாம். ஆனா படிச்சு பாருங்க, நிறைய கத்துக்குவீங்க. இதே மாரி எல்லா கம்பெனிக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ்க்குலாம் ஒரு ரூல் இருக்குது. இப்போ ஜாவானா இந்த வெர்ஷன் தான் யூஸ் பண்ணணும். அதேமாரி விண்டோஸ்னா இந்த வெர்ஷன் தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் ஓலாமானா இது தான் யூஸ் பண்ணணும். ஓப்பன் சோர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். இது மாரி நிறைய அவங்க ரூல் புக் இருக்கும். பட் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஆனால் இங்கே உள்ளது அங்கே யூஸ் ஆகும்னு மட்டும் கட்டாயம் நினச்சிக்காதீங்க. இது கட்டாயம் அவங்க யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய விஷயங்கள் மாறும்.